லினக்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்காக தான் நான் போடுறேன். பட் அது தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லினக்ஸ் கமாண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட்ஸ் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லினக்ஸ் வந்து தேவை. ஸோ லினக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் விண்டோஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாதிரி. ஸோ நம்ம ஏன் வந்து லினக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி விண்டோஸ் இருக்குல்ல, மேக்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் கூட இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்குது லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லினக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓகேவா. இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு காசு கட்டணும் அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். விண்டோஸ் கீஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இப்போ கூட நீங்கள் போயிட்டு நான் யூஸ் பண்ணுறது உபுண்டோ. ஸோ உபுண்டோ ஐஎஸ்ஓ டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா இதோட அஃபிஷியல் சைட்லேருந்தே வந்து ஓஎஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து லினக்ஸை எடுத்திருக்கோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளெக்சிபிள். அதாவது இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா கஸ்டமைஸ்ன்றப்ப அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வந்து அதிகமான செக்யூர்டு. விண்டோஸை விட லினக்ஸ் வந்து ரொம்ப செக்யூர்டு. வைரஸ்லாம் இதெல்லாம் கம்மி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் வெயிட். விண்டோஸை விட லினக்ஸ் வந்து லைட் வெயிட், அதாவது கம்மியான இடத்த தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹை கஸ்டமைசபிள். நான் தான் சொன்னேன்ல, நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன், அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. உங்களால் ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து ஒரு ரீஸ்டார்ட் கூட பண்ணாமல் வந்து விண்டோஸ் ரன் பண்ணுறது வந்து கஷ்டம். அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஹை கான்ஃபிகர் டிவைசஸ்லாம் வேணும். அப்போ தான் வருஷக்கணக்கெலாம் வந்து ரீஸ்டார்ட்டே பண்ணாமல் வந்து ஓட்ட முடியும், ரன்லேயே வச்சுருக்க முடியும். பட் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் லோ கன்ஃபிகரேஷன் டிவைஸ்லேயே கூட வருஷ கணக்கில் ரீஸ்டார்ட்டே பண்ணாமல் வந்து ரன் ஆக முடியும். அதெல்லாம் வந்து லினக்ஸோட அட்வான்டேஜஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த லினக்ஸ் ஓகே, லினக்ஸை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ லினக்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா சர்வர் சைடில் யூஸ் பண்ணுறோம். லைக் கூகுள் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐபிஎம் இந்த மாதிரியான இடத்துலலாம் சர்வர்ஸ் அப்படின்னு வந்து வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரியான இடத்துலலாம் லினக்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சில சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் கூட லினக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மொபைல் ஃபோன்ஸ், ஸோ ஆண்ட்ராய்டுன்னு சொன்னாங்களே, ஆண்ட்ராய்டும் ஒரு வகையான லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓகேவா. அப்புறம் க்ளவுடு, இப்போ கூகுள் டிரைவ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அதில் க்ளவுடில் தாங்க ஸ்டோர் ஆகுது. அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான இடத்துலலாம் லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் எம்பாய்டட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஸ்மார்ட் டிவி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, ஆண்ட்ராய்ட் டிவி, அதெல்லாம் லினக்ஸ் பேஸ்டு தானே. அதுக்கப்புறம் காரில் இருக்கிற டிவைசஸ்லாம் வந்து லினக்ஸ் பேஸ்டு தான். அதே மாதிரி பர்சனல் டெஸ்க்டாப் அப்படின்னு சில கம்ப்யூட்டர்ஸ் இருக்குல்ல, பிசி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான அந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஓஎஸ்லாம் வந்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற உபுண்டோ. அதுக்கப்புறம் லினக்ஸ் மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஃபெடோரா அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி லினக்ஸ்லாம் வந்து டெஸ்க்டாப் அந்த மாதிரியான டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்காக வந்து கிரியேட் பண்ணப்பட்டது, ஓகேவா. அதே மாதிரி இந்த லினக்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரியான யூசர்ஸ்க்கும் வந்து லினக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சைபர் செக்யூரிட்டி சைட்லேயும் வந்து லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து லினக்ஸை நம்ம வந்து மேக்ஸிமம் எதில் நம்ம யூஸ் பண்ணோம்னா டெர்மினல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. டெர்மினல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அது வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ண பாருங்க. ஸோ எதுவுமே கிளிக் பண்ணி ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா Ctrl-Alt-T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும்.
நார்மலா வந்து இந்த டெர்மினல் என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டெக்ஸ்ட் அதை கமெண்ட்ஸ் கொடுத்து தான் வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. எந்த கிளிக்குமே கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டீங்க. மேக்ஸிமம் கீபோர்டை மட்டும்தான் வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஏன் டெர்மினல் யூஸ் பண்ணோம்னா டெர்மினல் வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் இந்த எல்லா லைக் கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்கல்ல, சிஎம்டி யூஸ் பண்ணுவாங்கல்ல, சிஎம்டி வந்து இது மாதிரி டெர்மினல் தான் அதுவும். ஸோ நீங்கள் வந்து சிஎம்டி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் கிடைக்குமா, அதே மாதிரி இந்த மாதிரி டெர்மினல்ஸ் வந்து நீங்கள் லினக்ஸில் யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஓஎஸோட ஃபுல் பவரும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் இருக்கீங்க. ஓகேவா? உங்களோட மொத்த சிஸ்டமோட யூசேஜ் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதனால தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் லைக் சைபர் செக்யூரிட்டிலையும் வந்து அதிகமாக வந்து லினக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸு மேக்கையும் விட லினக்ஸ் தான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வைரஸ் தான் வந்து லினக்ஸு. இதில் தான் நம்ம ஸ்கிரிப்டிங் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ கமாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு இன்டர்ஃபேஸ். நீங்கள் வந்து கமாண்ட் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் தான் இதில் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஓகே, கமாண்ட் வந்து ஒரு வேலை சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வேலை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. டேய் நீ போடா, நீ போயிட்டு அவன்கிட்ட அந்த பேனா வாங்கிட்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களா, இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே போடா அங்கே அந்த கடை இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி தான் வந்து கமாண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமோட டைரெக்டாக நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி. இப்போ கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ், அதாவது ஜியூஐன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணி இன்னொரு ஃபோல்டர் கிளிக் பண்ணி போவீங்களா, அதே இதை இங்கே வந்து தாராளமாக நீங்கள் அதில் ஒரு 10 ஃபோல்டர் இருந்தாலும் 10 ஃபோல்டர் நேமிங் கொடுத்தீங்கன்னா டக்குனு இங்கேருந்து அங்கிட்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த டேரக்டருக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ஷிஃப்ட் ஆகலாம். பட் இதே நீங்கள் வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது ஜிஐயில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணணும், இன்னொரு ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணணும், இன்னொரு ஃபோல்டர் டபுள் கிளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி தான் போவீங்க. ஆனால் இது வந்து ஒரு சிங்கிள் கமாண்டோட முடியுது இல்லை. அப்போது உங்களை அதை விட வந்து ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இது வந்து ஃபோல்டரா ஃபைல்ஸா, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், இது வந்து லோட் ஆகிட்டு அதுக்கு இப்போ ஹோம்ல இருக்கு. இப்போ நான் வந்து பேசிக்காக வந்து ஹோம்ல தான் இருக்கேன். ஏன்னா வந்து இந்த இடம் இருக்குல்ல, ஸோ ஹோம்ல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் போகணும்னா இந்த டபுள் கிளிக் பண்ணி போனோம்னா அதே மாதிரி வந்து இதில் நான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. சேஞ்ச் இந்த இடத்துல இருந்து நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகணும். ஓகேவா? டெஸ்க்டாப்பு டிஎஸ் அப்படின்னு போட்டு டேப் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆகும் அந்த நேம். ஓகேவா? ஸோ டெஸ்க்டாப்பில் ஒய்டி அப்படிங்கிற ஃபோல்டருக்கு தான் நான் வந்து போகணும். ஸோ ஒய்டின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டேன். இப்போ நான் ஒரே ஒரு என்ட்ரு தான் கொடுக்குறேன். நான் ஒய்டிக்கு வந்து போயிட்டேன். ஸோ அதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த இடம் இருக்கா டெஸ்க்டாப். ஸோ சாரி, நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஹோம் டைரக்டரியில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணுது. அப்புறம் இந்த இடம் என்ன மீன் பண்ணுதுன்னா நீங்க டெஸ்க்டாப்க்கு வந்து மாறிட்டீங்க, அதாவது இந்த இடத்துக்கு மாறிட்டீங்க அப்படின்றது மீன் பண்ணுது. அடுத்து இந்த ஒய்டி எதை மீன் பண்ணுதுன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டீங்க, அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறது வந்து இது மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கதான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அது ஹோம்ல உபுண்டுல டெஸ்க்டாப்ல ஒய்டி. ஓகேவா? ஸோ ஹோம்னா அந்த உபுண்டு வந்து யூசர் நேம், அந்த டெஸ்க்டாப்புங்கிறது நம்ம டெஸ்க்டாப்ல இருந்து ஒய்டிக்கு போனோம்ல, ஸோ அதுதான் வந்து ஓகேவா? ஸோ ஹோமா, ஸோ இந்த ஹோம்லேருந்து டெஸ்க்டாப் மாறுமா, இது நடுவில் வந்து உபுண்டுன்னு வருது. ஸோ அது வந்து ஒய்டிக்கு போயிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்தராக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங், அதாவது நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சிடிங்கிறது எதுக்காகனா நீங்கள் எந்த இடத்துக்கு மாறணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸாக தெரியாது, நான் எந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல வந்து என்ன ஃபோல்டர் இருக்கு எனக்கு அப்படி தெரியல அப்படின்றது
சொல்றதுக்கு. ஸோ இப்போ நீங்க பேக்வேர்ட்ல போணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் சிடி அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க டேட்டா ஹோமுக்கு போயிடலாம். இல்ல அப்படின்னா ஸோ சிடி நான் ஒய்டிக்கு போயிடுறேன். ஒரு ஃபோல்டர் மட்டும் நான் பின்னாடி வரணும் அப்படின்னா சிடி கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 2 டாட் கொடுத்தீங்கன்னா ஒரு டைரக்டரி பின்னாடி போகலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் போயிட்டேன்னா இப்போ நான் எல்எஸ் அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்தேன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் டைரக்டரி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன இருக்கு. ஸோ நம்ம டெஸ்க்டாப் என்ன பார்த்தோம்? காலேஜ் பேஸ் கோடு அது ஒய்டி பார்த்தோமா? ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப் போயிடுறேன். காலேஜ் பேஸ் கோட் ஒய்டி பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் இங்கே இருக்கா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆகுது. அதுவும் இல்லாம இந்த மாதிரியான டெர்மினல்ஸை நீங்க யூஸ் பண்றப்ப வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா வந்து நீங்க நினைச்ச அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து கமாண்ட்ஸ் நம்ம ஏன் பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது டைரக்டா வந்து ஓஎஸோட பேசுது. ஓகேவா? ஸோ நீங்களும் ஓஎஸ் அண்ட் உங்க ஹார்ட்வேர் அது மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நடுவில் எந்த விதமான இன்டரப்டும் இருக்காது. நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க, அந்த வேலையை வந்து அதை செஞ்சு முடிக்கும். அவாய்ட் பண்றாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து சொல்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா அதான் சொல்றேன்னா அவ்வளோ. ஸோ நம்ம வந்து லினக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டோம், டெர்மினல் என்னன்னு தெரிஞ்சுட்டோம், கமாண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். ஸோ ஷெல் ஸ்கிரிப்டிங்னால இதோட மெயின் கான்செப்ட். ஷெல்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. ஸோ டெர்மினல் என்ன சொன்னேன்? டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் எல்எஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு அவுட்புட் வருது பார்த்தீங்களா? அந்த அவுட்புட்டை தான் வந்து ஷெல்னு சொல்லுவாங்க. ஷெல்னா ஒன்றும் கிடையாது, ஒரு இன்டர்பிரிட்டர். இப்போ நீங்க பைத்தான் ஜாவா யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப் மூலியமா தான் ரன் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான இன்டர்பிரிட்டர் தான் வந்து டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். டெர்மினலை யூஸ் பண்ணி தான் நீங்க கமாண்ட்ஸை கொடுக்க முடியும். அந்த கமாண்ட்ஸ் வந்து டெர்மினல் தான் ஓஎஸ் கொடுத்து ஓஎஸை வந்து ரன் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்து டெர்மினல்ஸ் வந்து காட்டுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 5 கமாண்ட்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிடி சொல்லிட்டேன், எல்எஸ் சொல்லிட்டேன். ஸோ எல்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சிடியும் கொடுத்துட்டு இப்போ காலேஜ் போகணுமா ஃபர்ஸ்ட் இது கொடுங்க. ஏன்னா சி அப்படின்னு அது ஒண்ணுதான் இருக்கு. அதனால சி கொடுத்துட்டு டேப் கொடுத்தேன்னா சாரி நான் எக்ஸ்ட்ரா அழுத்தினால அப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹோம் டைரக்டரிக்கு போயிடுறேன். ஸோ எல்எஸ் கொடுத்துக்கிறேன். எல்எஸ் கொடுத்ததும் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் டவுன்லோட்ஸ்னு இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க டிஇ இருக்கிறதுனால ஜஸ்ட் சிடி கொடுத்துட்டு கேபிட்டல் டி கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கரெக்டா கேஸ் கொடுக்கணும். ஸோ டிஇ கொடுத்து டேப் கொடுத்தோம்னா டெஸ்க்டாப் வந்துருச்சு. ஆனா இது இந்த இடத்துல பாருங்க டிஓன்னு ரெண்டுமே சேவா இருக்கு. அப்ப நான் டிஓ கொடுத்து டேப் அழுத்தினா வராது. அப்ப டபுள் டேப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, டபுள் டேப் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 இருக்கு. நீங்க எதாவது மீன் பண்றீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி 2 கிடைக்குது. ஸோ நான் வந்து இப்போ டாக்குமெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி டிஓசி இப்போ டேப் எடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்ட் அந்த மாதிரி காட்டிடுச்சா? ஸோ இந்த மாதிரிதான் வந்து நீங்க கரெக்டா வந்து இந்த மாதிரி சேமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க மாறினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா இந்த மாதிரி கேட்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா சிடி சொல்லியாச்சு, எல்எஸ் சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. சில நேரத்துல இது வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த டேட்டு டைமிங்கும் கிடையாது அப்படின்றப்ப நீங்க ஜஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன நாள்? மண்டே, பிப்ரவரி 9. இன்னைக்கு 9ஆம் தேதியா? ஸோ 9/7/37 அந்த செகண்ட்ஸ் அது ஓடுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து இந்த டேட் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால 37 அப்படிங்கிறது வந்துச்சு. பிஎம் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால பிஎம் வந்துச்சு. ஐஎஸ்டினா ஒன்றும் கிடையாது. இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமு 2026 இந்த வருஷத்தை வந்து சொல்லிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ டெர்மினல் ஃபுல்லா வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நமக்கு அது தேவை கிடையாது. நம்ம புதுசா தானே கோட் போட போறோம். ஸோ அப்போ வந்து மேல இருக்க தேவையில்லை தானே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளியர் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு டெர்மினல் ஃபுல்லா கிளீன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கமாண்ட்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நான் 5 கமாண்ட் சொல்லிட்டேன். ஸோ இந்த 5 கமாண்டையும் நீங்க வந்து 1 வீக் ட்ரை பண்ணிட்டு கமாண்ட்ல போடுங்க. யூஸ் ஆச்சா
இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் நான் ஏதாவது இந்த டீச்சிங்கில் வந்து ஏதாவது மாற்றிக்கணுமா, இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கா, இல்லை இதே மாதிரி ஃப்ளோவில் போகலாமா, இல்லை எனக்கு வீக்லி வேணாம் கொஞ்சம் முன்னாடியே வேணும் அப்படின்னா எத்தனை நாளில் வேணும், இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் பண்ணிங்கன்னா ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ண பார்க்குறேன். 1 வீக்காக இருந்தால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ 1 வீக்கில் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வெறும் 5 கமாண்டு தான், அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 கமாண்ட் தானே சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்கும். போக போக நம்ம நிறைய கமெண்ட்ஸ் பார்ப்போம். அந்த மாதிரியான டைமிங்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் 1 வீக் சொன்னேன். ஸோ நான் ஏதாவது மாற்றிக்கணுமா, டீச்சிங்கில் ஏதாவது மாற்றிக்கணுமா, இல்லைனா வந்து ஏதாவது எடிட்டிங் ஏதாவது ரெக்கார்டிங் ஏதாவது குறை இருந்தால் அதை வந்து கமெண்ட்டில் போட்டுப்போங்க. நான் வந்து திருத்திக்க பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தான் போகிறோம். அண்டு ஜாவாக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் சொல்லிட்டு பேலன்ஸ் எல்லாம் போடலையே அப்படின்னு கேட்காதீங்க. நான் அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும். அது வந்து சின்ன சிஸ்டம் எரர்னால வந்து போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே அதையும் கண்டினியூ பண்ணுறேன் இதோட. ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.